அந்த பெண் மீது கேட்கப்படக்கூடிய தொடர்ச்சியான கேள்விகள் தான் இன்னும் வந்து கவலையடைய செய்யுது. "நீ ஏன் இந்த நேரத்துல அங்க போன? நீ ஏன் வந்து இந்த மாதிரியான ஆடை வந்து உடுத்தியிருந்த?" இப்படி அந்த பெண்ணையே பாதிக்கப்பட்ட பெண்ணையே வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ இப்ப வந்து அந்த பெண் வெளிய போனது தப்பு. ஸோ அந்த பெண் ஆடை அணிந்தது தப்பு அப்படின்னு சொன்னா, இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு 6 மாத பெண் குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. ஸோ அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 60 வயது பாட்டி வந்து அதே மாரி தான் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்படின்றது. ஸோ இப்ப அந்த 6 மாத பெண் குழந்தையும், அந்த பாட்டியும் எந்த அளவுக்கு கவர்ச்சியா ஆடை அணிந்திருந்தாங்க? எங்க வெளிய போனாங்க? நம்ம நம்பி ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போறோம். அந்த வீட்ல நம்மள சரியா புரிஞ்சுக்கல. நம்ம கூடயே நிக்க வேண்டிய கணவரும் நமக்கு வந்து எதுவுமே இது பண்ணல. இத பெற்றவங்க கிட்ட வந்து சொன்னா, அவங்க குடும்பமான இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போன ஒரு பொண்ண வந்து எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போ முடியும்? எல்லா தப்பும் செஞ்சுட்டு அவங்களே வாழும்போது, எந்த தப்பும் செய்யாம ஒரு பெண் வந்து ஏன் வந்து உயிர விடணும்? அதுக்கான அவசியமே இல்லையே. நம்ம தனியா நின்னு வாழ்ந்து காட்டியிருக்கலாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த திருப்பூர் தற்கொலை வழக்குல சொல்லப்பட்டது என்னன்னா, ரொம்ப வந்து அவங்க வந்து வசதியானவங்களா இருக்காங்க. அதனால வசதியான இடத்துல குடுத்தா இப்படிதான் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்தது. ஆனா அதே தற்கொலை கேஸுக்கு கொஞ்சம் இது பண்ணி பார்த்தா, ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, 1 பவுன் வந்து வரதட்சணை கேட்டிருக்காங்க. எந்த நபர பெருமையா பேசுனாங்களோ, அதே நபர ரொம்ப மரியாதையே இல்லாம பேசுற விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எனக்கு அப்பவே தெரியும் இந்த நபர பத்தி. நான் தான் சரியா இது பண்ணல. என்னை ஏமாத்திட்டாங்க. அப்படின்னு சொல்ற விஷயங்களா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி முழுவதுமா வேற மாதிரி அந்த நபர வந்து சொல்றாங்க. ஸோ இதுலருந்து இந்த இது வர்றதுக்கு என்ன காரணம்? நடுவுல நடந்த அந்த பிரிவு. அந்த பிரிவுக்கான காரணம் எதுவா வேணா இருக்கலாம். கருத்து வேறுபாடா இருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு சூழ்நிலைகளா இருக்கலாம். இல்ல துரோகங்கள்னால் கூட பிரிந்த காதல்கள் வந்து இப்ப நம்ம ஒருத்தவங்க கிட்ட காதல் சொல்லி அவங்க ஏத்துக்கல அப்படின்னாலும், இல்ல ஏதோ காதலிச்சவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னாலும், அது கொலை வரை கூட முடியறத வந்து நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நான் காதல் சொன்னேன் ஏத்துக்கல அதனால கொலை செஞ்சுட்டேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ ஏன் அந்த பிரிவு வந்து ஒரு கண்ணியமா இருக்க மாட்டுது? அப்படின்றத மையப்படுத்தி எழுதின புத்தகம் தான் இது. ஈத்தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் கவிச்சுடர் விருது பெற்ற இளம் எழுத்தாளர் திருமதி ஜான்சி குமரேசன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். ஓகே மேம், ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. இலக்கியம் சார்ந்து பயணிக்க என்ன காரணம்? ஆரம்ப புள்ளியாக இருந்தது என்ன? முன்னாடி ஸ்கூல், காலேஜ் அந்த மாதிரிலாம் பெருசா நான் எழுதினது அந்த மாதிரி கிடையாது. ஒரு கட்டுரை போட்டிக்கோ, இல்ல பேச்சு போட்டிக்கோ எழுதினது அந்த மாதிரி ஒரு இதுதான் நான் எழுதிட்டு இருந்திருக்கேன். இப்ப தாத்தா வந்து தமிழ் டீச்சர். ஸோ அதுலேருந்து இந்த எழுதுறது, இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் குடுத்துருக்காரு. கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறமா ஸோ அந்த ஒரு கேப்ல தான் நான் வந்து கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சேன். அப்பயுமே ரொம்ப வந்து நான் எழுத ஆரம்பிக்கல. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க சும்மா அந்த ரஃப்பா எழுதி வைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எழுதி வச்சது தான். ஃபுல்லா ஒரு எழுத்தாளரா ஃபுல்லா அந்த மாதிரி அப்போ வந்து எழுதினது கிடையாது. ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி என்னோட குழந்தை பிறந்து ஒரு 6 மாசம்க்கு அப்புறம் வந்து ஒரு புத்தகங்கள் அப்பதான் நான் வந்து நெறைய படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாட புத்தகங்கள், அதுக்கப்புறம் போட்டித் தேர்வுக்கு இந்த மாதிரியான புத்தகங்கள் மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இப்ப தான் கொஞ்ச நாள் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஆர்வம் வந்து எனக்கு வந்து அதிகமாச்சு. ஸோ அப்ப வந்து நான் முன்னாடி எழுதி வச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் எடுத்து திரும்பவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது, சரி ஓகே இது கன்டின்யூ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நெறைய வாசிச்சேன். அதுக்கப்புறமா எழுத ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி உருவான புத்தகங்கள் தான் 2 புத்தகங்கள். அதுலருந்து தான் ஆரம்பமாச்சு என்னோட நல்ல அருமையான பதில். ஆழமான காதல் கவிதையில் எழுத என்ன காரணம்? காதல் கவிதைகள் அப்படின்னு வந்து 2வது புத்தகம் பிரிதல் நிமித்தம். அது ஆமா. காதல் பத்தின கவிதைகள் கிடையாது. பிரிதல் பத்தின ஒரு ஓகே. புத்தகம் தான் அது. அதனால காதலிக்கிறப்ப வந்து நெறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? நம்ம அதுல வந்து எவ்வளவோ எழுதலாம். பட் வந்து பிரிதல் அப்படின்ற ஒரு ஒரு இது வந்து வரும்பொழுது, அந்த ஒரு நபர வந்து முழுவதுமா வேற விதமா வந்து சித்தரிக்கப்படும். அந்த பிரிதல் அப்படின்ற ஒரு விஷயம். இப்ப நீங்க காதலிச்சுட்டு இருக்கும்போது அந்த நபர்ட்ட நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நபர பத்தி, காதலிக்கிற நபர பத்தி அப்படியே அவ்ளோ பெருமையா பேசுவாங்க. இவங்க தான் எனக்கு எல்லாமே. இவங்க கிடைக்க நான் குடுத்து வச்சுக்கணும். ரொம்ப நல்லவங்க அந்த மாதிரி பேசுவாங்க. இப்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏதோ சம்திங் நடந்து அந்த பிரிதல் வந்து நடந்துருச்சு. ஸோ காரணம் எதுவா வேணா இருக்கலாம். ஸோ இப்ப நீங்க பேசுனீங்க அப்படின்னா, அந்த எந்த நபர பெருமையா பேசுனாங்களோ, அதே நபர ரொம்ப மரியாதையே இல்லாம பேசுற விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எனக்கு அப்பவே தெரியும் இந்த நபர பத்தி. நான் தான் சரியா இது பண்ணல. என்னை ஏமாத்திட்டாங்க. அப்படின்னு சொல்ற விஷயங்களா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி முழுவதுமா வேற மாதிரி அந்த நபர வந்து சொல்றாங்க. ஸோ இதுலருந்து இந்த இது வர்றதுக்கு என்ன காரணம்? நடுவுல நடந்த அந்த பிரிவு.
அந்த பிரிவுக்கான காரணம் எதுவா வேணா இருக்கலாம். கருத்து வேறுபாடா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு சூழ்நிலைகளா இருக்கலாம், இல்ல துரோகங்கள்னால் கூட பிரிந்த காதல்கள் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, அந்த பிரிவு அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் வந்து அந்த நபர வந்து முற்றிலுமா வேறு விதமா காட்டுது நமக்கு அப்படின்னா, ஒரு யோசிச்சு பார்த்ததுல என்ன அப்படின்னா, அந்த பிரிவுக்கான காரணம் அந்த பொறுப்பு வந்து தான் ஏத்துக்கிறதுக்கு வந்து யாருமே வந்து முன்வரதில்ல. ஸோ அதனால தான் தன்ன நல்லவங்களா காட்டிக்கணும் அப்படின்றதுக்காண்டி, அந்த மத்தவர் மேல இருக்க அந்த பழிகள்லாம் சுமத்தப்படுதே தவிர, தன்ன நல்லவங்களா காட்டிக்கணும் அப்படின்ற ஒரு இது மட்டும் தான் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்ப நம்ம ஒருத்தவங்க கிட்ட காதல் சொல்லி, அவங்க ஏத்துக்கல அப்படின்னாலும், இல்ல ஏதோ காதலிச்சவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னாலும், அது கொலை வரை கூட முடியறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நான் காதல் சொன்னேன் ஏத்துக்கல அதனால கொலை செஞ்சுட்டேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ ஏன் அந்த பிரிவு வந்து ஒரு கண்ணியமா இருக்க மாட்டுது? அப்படின்றத மையப்படுத்தி எழுதின புத்தகம் தான் இது. பிரிவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாலுமே, அது வந்து நம்ம வற்புறுத்த முடியாது இல்லையா? ஒருத்தர வந்து வற்புறுத்துதல் அப்படின்றது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ காதலிச்சாலும் பிரிவு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தாலும், பிரிவு அப்படின்ற ஒரு விஷயம் வருதுன்னா, அதையும் ஏத்துட்டு போகணும் அப்படின்றத ஒரு மையப்படுத்தி எழுதின புத்தகம் தான் இது. சூப்பர், சூப்பர், சூப்பர். நீங்கள் பார்த்து பொறாமைப்படும் ஒரு கவிஞரின் பெயர் ஏன்? பொறாமப்படுறது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பார்த்து வியந்த கவிஞர் அப்படின்னு வேணா சொல்லலாம். நா முத்துக்குமார் அவர்கள சொல்லலாம். இப்ப நான் வாசிக்கிறப்ப எழுதுறோம் அப்படின்னா நெறைய வாசிப்போம். ஸோ அப்போ வந்து அந்த ஒரு சில வரிகள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா, அது பொறாமை அப்படின்ற அந்த இதுல வராது. ஸோ அந்த வரிகள வந்து நாங்க ரசிச்சு படிக்கிறோம் அப்படின்ற ஒரு இதுதான் வரும். ஸோ அப்படி பார்த்து வியந்த ஒருத்தர் வந்து முத்துக்குமார் அவர்கள சொல்லலாம். ஏன்னா அவர்களுடைய வரிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப இயல்பா இருக்கும். ரொம்ப இது பண்ணி எழுதாம, இயல்பா அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து அவ்ளோ அதிலேயே ஒரு கவித்துவம் வந்து தனியா தானாவே வந்துருது அவர் இயல்பா சொல்ற விஷயத்துல. "ஆனந்த யாழை மீட்டுகிறாய்" அந்த பாடலா ஆமா. இருக்கட்டும், "செவன்ஜி ரெயின்போ கல்கி" படத்துல எழுதின பாடல்களா இருக்கட்டும், நெறைய பாடல்கள் வந்து இந்த மாதிரி இருக்கு. அண்ட் முக்கியமா அவரோட "தூர்" அப்படின்ற ஒரு கவிதை வந்து ரொம்ப பிரபலமான கவிதை. அது எத மையப்படுத்தி எழுதியிருக்காரு அப்படின்னா, அப்பா வந்து ஒரு கிணத்துல வந்து தூர் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவர் உள்ள இறங்கி எடுக்கும் பொழுது, அம் அந்த உள்ள என்னென்ன நெறைய பொருட்கள் வெளிய வரும் இல்லையா? கிணத்துல தூர் வரும்போது. ஸோ அத வந்து அவர் அப்படியே பட்டியலிட்டு இருப்பாரு. கரண்டியா இருக்கட்டும், பொம்மைகளா இருக்கட்டும், ஆ வெள்ளி டம்ளர் உள்ள கிடக்குற அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் மேல வருது. ஸோ இதெல்லாம் தூர் வாரி முடிச்சுட்டு அப்பா மேல எழுந்து வராரு. அப்போ அப்படி சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, பின்னாடி அம்மாவ வந்து அதோட ஜாயின் பண்றாரு. ஸோ இன்று வரைக்கும் அம்மா கதவுகளுக்கு பின்னால் இருந்து தான் அப்பாவிற்கு பதில் சொல்கிறார். ஆனால் கடைசி வரைக்கும் ஏன்னா அப்பாவுக்கு வந்து அப்பாவோட மனசுல வந்து அவர் தூர் எடுக்க முடியல. அவர் தூர் எடுக்கிறது மறந்துடுறாரு. மனதுக்குள்ள தூர் வர மறந்துட்டாரு அப்படின்றத சொல்லி முடிச்சிருப்பாரு. ஸோ அது வந்து அவருடைய நல்ல பிரபலமான ஒரு கவிதை. நல்ல கவிதை. உங்கள் கவிதை புத்தகங்கள் உருவாக காரணம் என்ன? ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? இதனால தான்ப்பா நான் காதல் கவிதை எழுதுறேன், இல்ல கவிதையா எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் இருக்குல்ல. அத சொல்லுங்க. முதல் புத்தகத்துல எல்லா தலைப்புகள் கீழயுமே வந்து ம். எழுதியிருப்பேன். ஸோ பெண்கள் சம்மந்தமா இருக்கட்டும், பெண் கனவு அப்படின்ற ஒரு தலைப்புல நான் எழுதியிருக்கேன். இந்த மாரி இயற்கை பத்தினதா இருக்கட்டும், நெறையா பொதுவான டாபிக்ஸ்ல எழுதினது ம். முதல் புத்தகம். 2வது புத்தகம் வந்து இந்த முதல் புத்தகத்துல முதற் காதல் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து ஒரு கவிதை எழுதியிருப்பேன். இப்போ 4, 4 வரியா இருக்கும். முதல் புத்தகத்துல இருக்க எல்லா கவிதையுமே அப்படிதான் இருக்கும். 4, 4 வரியா இருக்கும். 4 பக்கங்களுக்கு இருக்கும். ஸோ அதுல முதல் காதல் எப்படின்னா, முதல்ல ஆரம்பிச்சதுலருந்து ஏதோ முதல் காதல் எல்லாருக்குமே நிறைவேறும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அது காதல் ஆரம்பிச்சதுலருந்து முடியிற வரை இருக்கிறது ஒரு 4 பக்கத்துல எழுதியிருப்பேன். அது முடிச்சதுக்கப்புறம், சரி இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் இது என்ன அப்படின்னு ஆனா 4 4 பக்கத்துக்கா தான் எழுதியிருக்கனால, சரி அதிலேயே இத முடிச்சிடலாம் அப்படின்னு நெனச்சேன். பட் ஆனா பிரிவுன்றது ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் 2ண்ட் புத்தகம் வந்து தனியா எழுதணும் அப்படின்றதுக்காண்டி. ம். கவிதைகளை தொடர்ந்து தங்கள் அடுத்த படைப்பு எதை நோக்கி இருக்கிறது? அடுத்து நான் வந்து பெண்ணியம் சார்ந்த ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது சார்பாவும் எழுதிட்டு இருக்கேன். பெண்கள் பத்தினது வந்து கவிதையா இல்லாம உரைநடை வடிவில எழுதிட்டு இருக்கேன். ம். அ சமூகம் சார்ந்த பிரச்சனை கவிதையா தான் எழுதிட்டு இருக்கேன். ஓகே, ஓகே. சமூகம் சார்ந்த கவிதைகள் எழுத உங்களுக்கு விருப்பம் எப்படி ஏற்பட்டது? நம்ம நெறைய விஷயம் பார்க்குறோம் இல்லையா? எழுத்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு விஷயம் அது. அதன் மூலமா ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் ரொம்ப பெருசா தான் இருக்கும். ம். அதனால இந்த மாதிரியான சமூகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எழுத்து மூலமா சொன்னா, இன்னும் அடுத்த ம். தலைமுறைக்கு வந்து அது உபயோகமா இருக்கும் ம். அப்படின்ற ஒரு ஆர்வத்துல எழுத ஆரம்பிச்சது தான் அந்த கவிதை. ஒரு எழுத்தாளருக்கு மொழிப்பற்று முக்கியமா? ரொம்ப முக்கியமான கண்டிப்பா. கேள்வி. கண்டிப்பா இருக்கணும். மொழி பற்று அப்படின்னு சொல்றத விட, அந்த மொழி மீது ஒரு நேசம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மொழி மீது ஒரு அன்பு, காதல், பாசம் இதெல்லாமே வந்து அந்த மொழி மீது நமக்கு வந்து இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம அந்த மொழி இதில தானே எழுதுறோம். அப்பதான் நம்மளால கனெக்ட் பண்ணி வந்து இது பண்ண முடியும். எனக்குமே ரொம்ப நெறைய இது பண்ணி தெரியாது. இப்ப நான் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, இப்ப நான் ஃபர்தரா டிகிரி வந்து இப்ப தமிழ்ல வந்து இந்த வருஷம் வந்து போட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு நம்ம நெறைய கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கு நம்ம மொழியில. அதனால மொழி மீது இருக்க அந்த நேசம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி. தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்பை பற்றி உங்கள் பார்வை? எதுவா இருந்தாலும் திணிப்பு அப்படின்ற அந்த விஷயமே வந்து தப்புதான்.
ஸோ இப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா பன்முகத்தன்மை கொண்ட நாடு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்தியாவில் வந்து நிறைய கலாச்சாரங்கள் இருக்கு, நிறைய மொழிகள் இருக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய மொழிகள் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த மொழிகள்லாம் இருக்கா அப்படின்னா நிறைய மொழிகள் வந்து அழிந்து போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம மொழிகளை வந்து பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம வந்து பாதுகாக்கலாம். ஸோ எத்தனையோ மொழிகள் இருக்கு, ம். அந்த மொழிகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பாதுகாக்கணும். ஸோ அதனால வந்து இந்த ஹிந்தி அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் அதுக்கு வந்து இது இல்ல. நம்ம விருப்பப்பட்டு நம்ம எத்தனை மொழிகள் வேணாலும் கத்துக்கலாம். இப்ப ஓகே. நான் இந்த மொழி கத்துக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னா நம்ம தாராளமா ம். கத்துக்கலாம். வெளிநாட்டுல இருக்கவங்க கூட வந்து தமிழ் மொழிய கத்துக்கிறதெல்லாம் கூட நம்ம வந்து பார்க்குறோம். அது நம்ம விருப்பத்தின் பேர்ல இருந்தா அது வந்து சரி. இப்போ ஹிந்தி எதிர்ப்பு வந்து இப்போ நடக்கிற அது போராட்டம் கிடையாது. 1930களே நடந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இவ்ளோ நாளுக்கு அப்புறமும் திருப்பி அது வந்து ஏன் இருக்கு அப்படின்றது வந்து இப்ப வந்து தெரியல. ஸோ இந்த ஹிந்தி அப்படின்ற ஒரு விஷயமா தான் இந்தியா வந்து நம்ம ஒரே இதா காட்டப் போறோம். மொழிய வச்சு ஒரே இதா காட்டப் போறோம் அப்படின்னா தேவையில்லாத ஒண்ணு தான். ஏன்னா ஏற்கனவே இந்தியா வந்து வேற்றுமையில ஒற்றுமை இருக்க நாடு தான். என்னதான் வேற வேற கலாச்சாரங்கள் இருந்தாலும், வேற மொழிகள் இருந்தாலும், இந்தியர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ஆல்ரெடி இந்தியர்கள் வந்து ஒற்றுமையா தான் இருக்காங்க. ஸோ இத மொழிய வச்சு தான் அவங்கள வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவசியம் இல்லாதது. அண்ட் இப்போ கிராமப்புறங்கள்ல இருக்க மாணவர்கள் அப்படின்னா, அவங்க வந்து இன்னமுமே நெறைய இடங்கள்ல ஒரு ஆரம்ப கல்வி கற்றுட்டு அவங்க வரதுன்றதே ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு தான் வராங்க. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து ஒரு புது மொழி அத திணிச்சு அத வந்து கட்டாயப்படுத்தி படிக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுடைய கல்வியையும் பாதிக்கும் அப்படின்றதுனால, ம். திணிப்பு வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஒரு கவிஞரா ஒரு மொழிய சார்ந்து இருக்கவங்க, மொழி நேசமா பார்க்குறவங்க இது சரின்னு சொல்ல வரீங்க. ஆமா. அப்படிதானே? ம். மக்களிடையே புத்தக வாசிப்பு எவ்வாறு உள்ளது? வாசிப்பு எவ்வளவு முக்கியமானது? வாசிப்பு வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ வந்து நெறைய புக்ஸ், கிண்டல் ஆப் இந்த மாதிரிலலாம் வந்து நெறைய படிக்கிறாங்க. ம். நான் வந்து எப்பயுமே புத்தகங்கள் தான் படிப்பேன். ம். நான் டிஜிட்டலாவோ, ம். எதுலயுமே நான் வந்து படிக்க மாட்டேன். அது இருந்தாலுமே எனக்கு வந்து அது படிக்கிறவங்கள நான் இது பண்ணி சொல்லல. எனக்கு வந்து பெர்சனலா வந்து அந்த புத்தகங்களோட அந்த நம்ம படிக்கும்போது, அது வந்து ஒரு வேற விதமான உணர்ச்சிய தரும். அந்த பக்கங்களாகட்டும், அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்களாகட்டும், நம்ம உணர்ந்து படிக்கும் பொழுது, அது வந்து கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு இதாவே இருக்கும். நமக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போதோ, இது பண்ணவோ புத்தகங்கள் படிக்கிறது வந்து ரொம்பவே அது ஒரு வந்து நல்ல பழக்கம். அண்ட் இளம் தலைமுறையின பொறுத்தவரைக்கும் புத்தகங்கள் வாசிப்பு வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தெரியல. ஏன்னா இப்ப தொலைபேசி இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா, புத்தகங்கள் வாசிக்கிறதுவே வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஸோ அதனால நம்ம குழந்தைகளா இருக்கட்டும், குழந்தைகள் கிட்ட வந்து வாசிப்ப வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான் வந்து ஏன்னா ஏன்னா அடுத்த தலைமுறை அப்பதான் வந்து அந்த வாசிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு போவாங்க. அதனால குழந்தைகளிடம் இந்த இத வந்து வாசிப்பு அதிகப்படுத்தணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்ப குழந்தைங்கள வந்து படிக்க வைக்கணும், இல்ல வாசிப்பு அதிகமா என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கா உங்ககிட்ட? இப்ப வீட்லயே வந்து அத வந்து பெற்றோர்கள் தான் வந்து அத வந்து கொண்டு போணும். இப்ப வீட்ல குழந்தை இருக்கு அப்டின்னா, இப்ப நம்மளும் பேரண்ட்ஸ் உட்கார்ந்து ஃபோன நோண்டிட்டு இருந்தோம் அப்டின்னா, அவங்க எப்படி அத வந்து இது பண்ணுவாங்க? ஸோ குழந்தைகள்ட்ட நம்ம சொல்லி தரதுக்கு முன்னாடி பெற்றோர்கள் வந்து அத வந்து இது பண்ணிக்கணும். நீங்க அத தனியா யூஸ் பண்றதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் குழந்தைகள் கிட்ட டெய்லி ஒரு 1 மணி நேரமாவது புத்தகங்கள் விடணும். இந்த மாதிரியான விஷயங்கள் விடணும். அவங்கள பெற்றோர்களும் சேர்ந்து வந்து அவங்கள வந்து சொல்லிக் குடுக்கணும். அப்பதான் வந்து அவங்க வந்து படிப்பாங்க. நீயா படி, புத்தகத்த எடுத்து படின்னா அந்த குழந்தை வந்து படிக்காது. ஸோ நம்ம வந்து தொலைபேசி யூஸ் பண்றது இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு இதா இருந்தாலுமே, குழந்தைகள் கிட்ட வரும்பொழுது ஏன்னா, நம்ம வந்து சின்ன குழந்தையா இருந்தப்ப தொலைபேசி அதெல்லாம் இருக்காது. நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வந்தது. இப்ப இப்ப குழந்தைகள் பிறக்கும்போதே கைபேசியோட தான் பிறக்குறாங்க. இப்ப இருக்க 2 வயசு குழந்தை YouTube போடுது, எல்லாமே போடுது. அதுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே டிஜிட்டல் ஆயிட்டு வர இந்த காலத்துல, ம். புத்தகங்கள வந்து பெற்றோர்கள் அவங்க கிட்ட குடுத்து குடுத்து படிக்க சொல்றதோட இல்லாம, அவங்களும் அந்த குழந்தைங்களோட சேர்ந்து ஒரு தினமும் ஒரு 1 மணி நேரமாவது அத இது பண்ணணும், ஊக்கப்படுத்தணும் அப்படின்றது வந்து ஒரு விஷயம். கண்டிப்பா பண்ணலாம். முழு நேர எழுத்தாளராக பயணிப்பது எவ்வாறு உள்ளது? ஆக்சுவலா எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஆ இது நான் எனக்கு கிடைக்கிற எல்லா நேரத்தையுமே நான் இதில தான் செலவிடுறேன். படிக்கிறதா இருக்கட்டும், நெறைய எழுதுறதா இருக்கட்டும், மித்த விஷயங்கள் இது பண்ணாம, ஸோ இது ம். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இதிலேயே இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப இதா இருக்கு. அண்ட் அதில இருக்க என்னோட திறன வந்து எப்படிலாம் வளர்த்துக்கலாம் அப்படின்றது வந்து நெறைய தனியா படிக்கிறதா இருக்கட்டும், இந்த இலக்கணம், இலக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கிறதா இருக்கட்டும். ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலேயே இருக்கிறனால எனக்கு அதிலேயே படிக்கிறது, இந்த மாதிரியா இருக்கான விஷயங்கள் வந்து ஃபுல்லாவே இது பண்றதுனால. ஓகே. பெண் எழுத்தாளர் துறை சிரமமா அல்லது எளிமையா? வாய்ப்பு எவ்வாறு உள்ளது? எழுத்தாளர் துறைன்னு மட்டும் கிடையாது. ஸோ எல்லா துறைகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் வந்து இருக்கு. பட் ஆனா வந்து அது எந்த அளவுக்கு அந்த குடும்பம் வந்து அந்த பெண்களுக்கு வந்து ஒத்துழைக்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இப்போ வந்து ஒரு திருமணமான பெண்கள் ஒரு வெ வெ எழுத்து துறைன்னு இல்ல. எல்லா துறையுமே இப்படிதான். இல்ல ஒரு வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும். எதா இருந்தாலுமே அந்த குடும்பம் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா, இப்ப பெண்கள் இப்ப பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும், அந்த வீட்டு வேலைகள் செய்றதா இருக்கட்டும், குழந்தைகள பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க ஒரு ஆளே செய்யணும் அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த மல்டி டாஸ்கிங் அப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? ம். இந்த மல்டி டாஸ்கிங் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்துரும்.
ரொம்ப ஈஸியா பண்ணுவாங்க அப்படின்னு வந்து அவங்க நம்ப வச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஆராய்ச்சி இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மல்டி டாஸ்கிங் பண்றது வந்து நம்மளோட திறனை வந்து பாதிக்குது அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஆனா ஆனா பெண்கள வந்து பாராட்டுற மாரி பாராட்டி மல்டி டாஸ்கிங் வந்து பெண்கள வந்து ஊக்குவிக்கிறாங்க. பட் ஆண்களுக்கு வந்து அந்த மாரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆண்களுக்கு மல்டி டாஸ்கிங் வராது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. மல்டி டாஸ்கிங்கால அவங்களோட திறன் வந்து பாதிக்கப்படுது அப்படின்றதையும் ஆராய்ச்சிகள் மூலமா சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த துறையா இருந்தாலும் அந்த துறையில அவங்க சாதிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து குடும்பம் வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தரணும் அப்படின்றது வந்து ஒரு கவிஞனுக்கு சமூக பொறுப்பு எவ்வளவு முக்கியமானது? நெறையவே இருக்கு. ஏன்னா, எழுத்து வந்து ரொம்ப ஒரு வலிமையான ஒரு ஆயுதம். என்னைக்குமே அது வந்து இதாகி போகாது. ஸோ எழுத்து மூலமா சொல்ற எந்த விஷயமா இருந்தாலும், அது வந்து ரொம்ப தாக்கத்த ஏற்படுத்தும் அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா, அதுதானே படிக்கிறாங்க இப்போ. இளம் தலைமுறையினர் இருக்கட்டும், அதுதானே படிக்கிறாங்க. ஸோ நம்ம எழுத்து மூலமா சொல்ற விஷயங்கள் வந்து அவங்கள நல்லா போய் சேரும் அப்படின்றத வந்து என்னால இது பண்ண பாடத்திட்டங்கள்ல கொண்டு வரதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு எழுத்தாளருக்கு அது வந்து தனியா இருக்கு. ஏன்னா, இப்ப நம்ம படிக்கிறவங்க நம்ம வந்து எந்தெந்த கோணங்கள்ல நம்ம இந்த விஷயங்கள பார்க்குறோம். என்ன மாதிரியான தாக்கம் வந்து நமக்குள்ள ஏற்படுது அப்படின்றத எழுத்து வடிவா சொல்லும்போது, அத படிக்கிறவங்களுக்கு ஏன்னா ஒரு வாசகர் வந்து அத படிக்கும்போது, அவங்க வந்து சும்மா அந்த ஒரு வெறும் பக்கங்கள மட்டும் வாசிக்கிறது கிடையாது. அவங்களோட எண்ணங்கள், அவங்களோட ஆ வாழ்க்கையில நடந்த விஷயங்களோட அத வந்து கனெக்ட் பண்ணி தான் படிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, நம்ம எழுதுற விஷயங்கள் அவங்க படிக்கிறவங்க கிட்ட டைரக்ட்டா அவங்க கிட்ட வந்து போய் கனெக்ட் பண்ணி படிக்கிறாங்க அப்படின்றதுனால, ஒரு எழுத்தாளருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ம். கண்டிப்பா. பெண் மீது நடத்தப்படும் வன்முறை பற்றி உங்கள் பார்வை? அந்த நியூஸ்லாம் வரும்போதே அது ரொம்ப கவலையா தான் இருக்கும். இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு வன்புணர்வு நடந்துருச்சு அப்படின்றத விட. ஸோ அந்த நியூஸ பார்த்து கவலை அடைந்தத விட, அந்த பெண் மீது கேட்கப்படக்கூடிய தொடர்ச்சியான கேள்விகள் தான் இன்னும் வந்து கவலை அடைய செய்யுது. "நீ ஏன் அந்த நேரத்துல அங்க போன? நீ ஏன் வந்து இந்த மாதிரியான ஆடை வந்து உடுத்தியிருந்த?" இப்படி அந்த பெண்ணையே பாதிக்கப்பட்ட பெண்ணையே வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ இப்ப வந்து அந்த பெண் வெளிய போனது தப்பு. ஸோ அந்த பெண் ஆடை அணிந்தது தப்பு அப்படின்னு சொன்னா, இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு 6 மாத பெண் குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. ஸோ அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 60 வயது பாட்டி வந்து அதே மாரி தான் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்படின்றது. ஸோ இப்ப அந்த 6 மாத பெண் குழந்தையும், அந்த பாட்டியும் எந்த அளவுக்கு கவர்ச்சியா ஆடை அணிந்திருந்தாங்க? எங்க வெளிய போனாங்க? ஸோ இதுக்கு காரணம் வந்து அவங்க உடையோ, எந்த இடத்துல இருக்காங்களோ அத பொறுத்தது கிடையாது. அவங்க பெண்ணா இருக்காங்க. அது மட்டும் தான் வந்து இதுக்கான காரணமா இருக்கு. அண்ட் இந்த வன்புணர்வு வந்து இப்ப வெளிய தெரியுது இல்லையா? ஸோ இப்ப வந்து ரேஷியோ என்ன சொல்றாங்க அப்டின்னா, 3ல 1 பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரியான வன்கொடுமைகளோ, இல்ல வரதட்சணை கொடுமைகளோ, இல்ல அ திருமணம் சார்ந்த அந்த கொடுமைகளோ இந்த மாரி நடக்குது அப்டின்றது வந்து சொல்றாங்க. ஸோ அப்பன்னா வெளிய தெரிஞ்சது இவ்ளோ. வெளிய தெரிஞ்சதுனால இப்டி நடந்திருக்கு அப்டின்னு தெரியும். ஆனா தெரியாத விஷயங்கள் எவ்ளோ இருக்கும். ஏன்னா அந்த பெண்கள் வந்து வெளிய சொல்றத விட அடுத்த விஷயம். தன்னோட வீட்ல சொல்றதுக்கே அந்த பெண்ணுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா கிடையாது. இப்போ ஒரு பெண் வந்து ஒரு இளம் பெண் ஏதாவது ஒரு இது நடந்தது இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள் ஏதோ நடந்துருச்சு அப்படின்னா, அவங்க அத வீட்ல சொல்றதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா முன்னாடி இப்போ சொன்ன உடனேவே வீட்ல என்ன பண்றாங்க, சரி ஓகே இப்படி நடந்துருச்சு எல்லாத்துக்கும் அந்த பொண் மேல தான் பழிய சுமத்தவே பார்க்குறாங்க. நீ வந்து போதும் படிச்சது, அ போதும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்றனால, தன்னோட படிப்பு கனவுகள் பாதிக்கப்படுமேன்றதுக்கு பயந்தே நெறைய பெண்கள் வந்து இப்படி நடந்தது வீட்லயே சொல்றதுக்கு பயப்படுறாங்க. வீட்ல சொன்னா தானே அடுத்து வெளிய சொல்ல முடியும். ஸோ வீட்ல சொல்றதுக்கான சுதந்திரமே இந்த பெண்களுக்கு இல்ல. ஸோ பெண்களுக்கே ஒரு நார்மலா இருக்க பெண்களுக்கே இல்ல அப்டின்னா, குழந்தைகளுக்கு வந்து அது எப்படி இருக்கும்? இப்ப குழந்தைகள வந்து பாலியல் வன்கொடுமை செய்றவங்க, அந்த குழந்தைகள மிரட்டுறாங்க. நீ வீட்ல சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்போ இத்தன நாள் கூட இருக்க அம்மா, அப்பா கிட்ட சொல்றத சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அந்த குழந்தை அத கேட்குது. அப்பன்னா வீட்ல சொல்றதுக்கு உண்டான அந்த சூழ்நிலை வந்து பெற்றோர்கள் வந்து உருவாக்கி கொடுக்கல. அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அத வந்து ஏன்னா ஆண் குழந்தைகளுக்குமே இப்ப பாலியல் சீண்டல்கள்லாம் நடக்குது இல்லையா? ஸோ பெண் குழந்தைகள் மட்டும் இல்ல. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், குழந்தைகளுக்கு வீட்ல எதா இருந்தாலும் வீட்ல சொல்லக்கூடிய சூழல் வந்து நம்ம வந்து உருவாக்கி குடுக்கணும். "நீ எங்ககிட்ட சொல்லலாம். நாங்க உங்களுக்கு உனக்கு துணையா இருப்போம். உண்மையில அதனால நாங்க வந்து எதுவும் தப்பு சொல்ல மாட்டோம். நம்ம சேர்ந்து வந்து இந்த குற்றவாளிகள வந்து இது பண்ணலாம்." அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பெற்றோர்கள் வந்து குடுக்கணும். இன்னொன்னு வந்து செக்ஸ் எஜுகேஷன் வந்து பாடப்புத்தகங்கள் இருக்கான்னு கேட்டா, அது வந்து எந்த அளவுக்கு அத சொல்லி தராங்க அப்படின்றது வந்து கிடையாது. ஆனா எதுவுமே தெரியாம இத பத்தியே தெரியாம வளர்க்கறனால தான் இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து இது பண்ணுது. ஸோ 18 வயசுக்கு கீழ இருக்க ஆண் குழந்தைகள் கூட இந்த மாதிரி குற்றங்கள்ல ஈடுபட்டுறதா வந்து நம்ம வந்து செய்திகள வந்து பார்க்குறோம். அப்ப அவங்களுக்குலாம் ஏன் இந்த மாதிரி நடக்குது? அப்ப செக்ஸ் எஜுகேஷன் முறையா வந்து சொல்லி தராங்களா? பெற்றோர்கள் சொல்லி தராங்களா? இல்ல அது சம்பந்தமான ஏதாவது புத்தகங்கள் வாங்கி குடுத்து சொல்லி தராங்களான்னு கேட்டா அதுவும் இல்ல. பாட புத்தகங்கள் எதுவும் சொல்லி தராங்களா? பாட புத்தகங்கள் அதுக்குன்னு தனியா இருக்கா? ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்ல சொல்லி தராங்களான்னு கேட்டா அதுவும் இல்ல. ஸோ அத வந்து கண்டிப்பா வந்து சொல்லி தரணும் அப்படின்றது. ஓகே. எஜுகேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்ல வரீங்க. ஆமா. இந்த விஷயத்த ஹேண்டில் பண்றதுக்காக. ஆமா. கண்டிப்பா. ஓகேங்களா? கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் நடந்து வரும்
பெண்களின் தற்கொலை பற்றி உங்கள் கருத்து? எதுக்குமே தற்கொலை வந்து தீர்வாகாது. பட் ஆனா அந்த பெண்கள் வந்து எந்த ஒரு மனநிலையில அந்த முடிவ எடுத்திருப்பாங்க அப்படின்னு. நல்லா படித்த பெண்கள் தான். ஆனா அந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ நம்ம நம்பி ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போறோம். அந்த வீட்ல நம்மள சரியா புரிஞ்சுக்கல. நம்ம கூடயே நிக்க வேண்டிய கணவரும் நமக்கு வந்து எதுவுமே இது பண்ணல. இத பெற்றவங்க கிட்ட வந்து சொன்னா, அவங்க குடும்பமான இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போன ஒரு பொண்ண வந்து எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போ முடியும்? நீ வந்து அனுசரிச்சு தான் போகணும். அனுசரிச்சு போனா, அந்த பெண்ணோட மனநிலைமை வந்து எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் இங்கிட்டும் நமக்கு சப்போர்ட் கிடையாது. அந்த பக்கமும் சப்போர்ட் கிடையாது அப்படிங்கும்போது, ஒரு பெண் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் அந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா அந்த மாரி முடிவு வந்து எடுக்கிறது வந்து ஒரு தவறான விஷயம். எல்லா தப்பும் செஞ்சுட்டு அவங்களே வாழும்போது, எந்த தப்பும் செய்யாம ஒரு பெண் வந்து ஏன் வந்து உயிர விடணும்? அதுக்கான அவசியமே இல்லையே! நம்ம தனியா நின்னு வாழ்ந்து காட்டியிருக்கலாமே! அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த திருப்பூர் தற்கொலை வழக்குல சொல்லப்பட்டது என்னன்னா, ரொம்ப வந்து அவங்க வந்து வசதியானவங்களா இருக்காங்க. அதனால வசதியான இடத்துல குடுத்தா இப்படிதான் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்தது. ஆனா அதே தற்கொலை கேஸுக்கு கொஞ்சம் இது பண்ணி பார்த்தா, ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, 1 பவுன் வந்து வரதட்சணை கேட்டிருக்காங்க. அப்ப 500 பவுன் கேட்டாலும் அது வரதட்சணை. அப்ப 1 பவுன் கேட்டாலும் வரதட்சணை. அப்ப இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே. அங்க வந்து வசதியா இருக்க இடத்துல கட்டி குடுத்தனால தான் இந்த மாதிரின்னு பேசுறவங்க, அப்ப இங்க இது வந்து 1 பவுன் தான் கேட்டிருக்காங்க. அப்ப அதுவுமே வந்து ஒரு வரதட்சணை கொடுமை தான். அப்ப வந்து அவங்கவங்க தகுதிக்கு ஏற்ப வரதட்சணை கொடுமைகள் வந்து நடந்துட்டே தான் இருக்கு. இப்ப கல்யாணம் பண்ணி குடுக்குறவங்க வந்து வரதட்சணையோட அத வந்து முடிச்சுடுறாங்க. அதுக்கடுத்து இந்த செய்முறை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அத வந்து யாருமே பேசுறதா வந்து பார்க்கல. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போறான்னா, அடுத்து வரக்கூடிய தீபாவளியா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், அந்த எத்தன பெண்கள் வந்து அந்த விழாவ வந்து சந்தோஷமா கொண்டாடியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆ ஏன்னா நம்ம வீட்ல என்ன வாங்கிட்டு வர சொல்லுவாங்களோ, என்ன செய்முறை செய்ய சொல்லுவாங்களோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பொண்ணு அந்த அந்த ஒரு விழாவே அந்த பொண்ணுனால சந்தோஷமா வந்து கொண்டாடவே முடியல. இப்ப அவங்க வீட்ல அது பண்ணியிருக்காங்க, இவங்க வீட்ல இது பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன வாங்கிட்டு வர போறீங்க? அந்த செய்முறை வந்து அப்பா, அம்மா ஒரு பெண் அப்படின்னு பார்த்துட்டா, அந்த பெண்ணுக்கு எல்லாமே அந்த பெண்ணோட வீட்ல இருந்து தான் செய்யணும். அந்த குழந்தை பெக்கிறதா இருக்கட்டும், அதற்கு பார்க்கிறதா இருக்கட்டும், அதற்கு செலவழிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஏன் ஒரு பெண் வீட்ல மட்டும் அத வந்து செய்றாங்க? ஏன் வந்து பெண் சைடே வந்து எல்லாத்தையுமே வந்து அத செய்ய சொல்றாங்க அப்படின்றதே வந்து தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்படிலாம் இருக்கும் பொழுது, தற்கொலை வந்து அது வந்து சரியான ஒரு தீர்வா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் தனியா நின்னு இது பண்ணி வாழ்ந்து காட்டணும். அதுக்கு அடுத்து நமக்கு வாழ்க்கை இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. எவ்வளோ இது வந்தாலும் திருப்பி நம்ம நின்னு நம்ம யாரு அப்படின்றத ஒரு நம்ம சுயமரியாதையோட வாழணும். சுயமரியாதையோட வாழ்ந்து காட்டணும் அப்படின்றத ஒரு ஒரு பெண்ணுக்கு இருக்கும். நல்ல பதில் இதுக்கு. பெண்ணியம் என்றால் என்ன? ஆக்சுவலா அந்த பெண்ணியம் அப்படின்ற வார்த்தையே நெறைய பேருக்கு வந்து கேட்டா, அது ஏதோ கேட்கக்கூடாத வார்த்தை மாரியே ரொம்ப அலர்ஜியா இருக்குங்க எனக்கு. ஏன்னா, அந்த வார்த்தைக்கு பற்றிய சரியான புரிதல் வந்து அவங்களுக்கு இன்னும் ஏற்படல. ஸோ பெண்ணியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாரும் என்ன நெனச்சிருக்காங்கன்னா, ஆண் இனத்திற்கு எதிரானது இந்த பெண்ணியம். ஆண்கள வந்து வெறுக்குறாங்க பெண்ணியம் பேசுறவங்க. ஸோ ஆண்கள வந்து அழியணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து பரப்பப்படுறதுனால, இந்த பெண்ணியம் பற்றிய புரிதலே வந்து சரியா பேருக்கு வந்து இருக்கிறதில்ல. இப்ப பெண்ணியம்னா என்னன்னா, பெண் உரிமைகளுக்காக அவங்க போராடுறதற்கு பேர் பெண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். இன்னமுமே நெறைய இடங்கள்ல வந்து எவ்வளவோ நம்ம வளர்ந்துருக்கோம். எவ்வளவோ பெண்கள் சாதிக்கிறாங்க. எல்லாமோ நம்ம பார்க்குறோம். ஆனா, இன்னமும் ஒரு சராசரியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்ல, அந்த பெண் வீட்ட விட்டு வெளிய வர்றதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டா, காலேஜ் முடிச்சுட்டா, அதுனாலே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. அடிப்படை கல்விகள் இன்னமும் நெறைய பெண்களுக்கு மறுக்கப்பட்டுட்டு இருக்கு. தங்களுக்கு பிடித்த மாரி தங்க வாழ்க்கைய அமைச்சுக்கணும் அப்படின்றதுக்கு நெறைய பேருக்கு வந்து மறுக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. இதுக்கு வந்து பெற்றவர்களே வந்து அது அப்படிதான் வந்து அத வந்து காட்டுறாங்க. ஏன்னா, ஆ 4 பேர் ஏதாவது சொல்லிருவாங்களோ, அவங்க ஏதாவது சொல்லிருவாங்களோ, இவங்க ஏதாவது சொல்லிருவாங்களோ அப்படின்னு சொல்லி, அந்த பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டுட்டு இருக்கு. எத்தனையோ பெண்கள் படிச்சு முடிச்சுட்டு, நம்ம இது இப்படி ஆகணும், நான் அப்படி ஆகணும்னு கனவுல இருப்பாங்க. ஆனா, அது எல்லாமே வந்து அது எல்லாத்தையுமே வந்து தடுக்குறாங்க. ஏன்னா, அவங்களுக்கான உரிமைகள் வந்து குடுக்கப்படுறதில்ல. ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த பெண்களுக்காக குரல் கொடுக்கறதுக்காண்டி தான் பெண்ணிய கருத்துக்கள் வந்து பேசப்படுறாங்களே தவிர, ஆண் இனத்த வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி வந்து பேசப்படுறது கிடையாது. நெறைய ஆண்களுமே பெண்களுக்காக போராடுறவங்க இருக்காங்க. அப்பன்னா அவங்களும் ஆண் இனத்த எதிர்த்து பேசுறாங்கன்னு அர்த்தமாயிடுமா? ஸோ பெண்ணிய கருத்துக்கள் வந்து அந்த புரிதல் வந்து ஃபர்ஸ்ட்டு சரியா இருக்கணும். அப்பதான் வந்து அது எதுக்காக அவங்க பேசுறாங்க அப்படின்றதே வந்து முதல்ல வந்து புரிய வரும். ஸோ நெறைய பெண்கள் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இல்ல அவங்க குழந்தை பெத்துக்கிறது. ஒரு பெண்ணுக்குன்னு வந்து இந்த மாதிரி ஒரு இலக்கணம் வந்து வகுத்து வச்சுட்டாங்க. பெண் வந்து இப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கணும், அடக்க ஒடுக்கமா இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி சிரிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவளுக்கு பிறந்ததுலருந்தே சொல்லி தரப்படுது. படிச்சு முடிச்சுட்டான்னா ஓகே அவ்வளவுதான். அதுவும் வெளியிலலாம் போய் ரொம்ப தூரம் படிக்கிறதுக்கு நெறைய வீடுகள்ல இப்ப இன்னமும் அலோவ் பண்றது கிடையாது. இப்ப நம்ம 1, 2 பெண்கள் சாதிச்சத வச்சுட்டு பெண்கள் வந்து முன்னேறிட்டதா அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க சாதிச்சிருக்காங்க சரி ஓகே சந்தோஷம். ஆனா எத்தனையோ பெண்கள் வந்து
நமக்கு அடிப்படையாக கிடைக்கக்கூடிய உரிமைகளே இன்னமும் கிடைக்காம நிறைய பெண்கள் வந்து போராடிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக குரல் கொடுக்கறது தான் வந்து பெண்ணிய கருத்துக்களே தவிர, அந்த மாதிரி தவறான நோக்கத்துல பேசக்கூடிய பெண்ணிய கருத்துக்கள் வந்து கிடையாது அப்படின்றது வந்து. ஓகே. குடும்பங்களில் நடக்கும் குடும்பங்களுள் நடக்கும் வன்முறை எப்படி சரி செய்வது? முதல்ல வந்து பெற்றவங்க வந்து இதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம புதுசா ஒரு பொண்ணு திருமணம் செய்து போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த கணவரோ, இல்ல அந்த கணவர் வீட்டுல இருக்கிறவங்களோ, அந்த ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தா இது சரியாயிரும். கொஞ்ச நாள் தானே. ஏன்னா அவர் வந்து அவங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டு இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம். எனக்கு இந்த அம்மா அப்பா பேச்ச கேட்டு ஒரு பையன் வந்து நடக்குறதே எனக்கு வந்து தப்பான விஷயமா தான் தோணுது. கேட்கலாம். என்னென்ன விஷயங்கள கேட்கணுமோ அந்தந்த விஷயங்கள் கேட்கலாம். ஒரு பெண்ண வந்து நீ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு, அவங்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி மன டார்ச்சரோ, இந்த மாதிரி மென்டலி அவங்கள வந்து டார்ச்சர் பண்றதோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உண்மையாவே வந்து அத வந்து ஏத்துக்கொள்ளவே முடியாது. ஏன்னா ஒரு பையன் வந்து எப்ப கல்யாணம் பண்றான்? படிச்சுட்டு வேலை வாங்கிட்டு ஒரு 27 வயசு 27 வயசு ஆயிருது இப்போ பண்றதுக்கு. ஸோ அப்ப வந்து அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க. தனியா ஒரு யோசிக்கிற திறன் எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு பெண்ண வந்து இந்த மாதிரி இது கொடுமைப்படுத்துறது அப்படின்ற விஷயங்கள் வந்து எதுவுமே ஏற்றுக்கவே முடியாது. சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னு அந்த பெண் வந்து அவங்க வீட்ல போய் சொன்னாங்க அப்படின்னா, வீட்ல முதல்ல சரி செய்ய தான் பார்ப்பாங்க. விட்டு கொடுத்து போறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். குடும்பத்திலே கண்டிப்பா விட்டு கொடுத்து போகணும். அனுசரிச்சு போகணும். அப்பதான் அந்த குடும்பம் வந்து இதா இருக்கும். ஆனா அதே விஷயம் அந்த விஷயம் வந்து பெண் மட்டுமே அத செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுல வந்து எப்படி நியாயம் இருக்கணும்? ஆணும் இருக்கணும், பெண்ணும் இருக்கணும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதுல தப்பில்ல. பெண்ண மட்டுமே ஒரு தடவை நீ விட்டு கொடுத்து போகணும், போகணும், போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அது வந்து சரி கிடையாது. இப்ப அந்த பெற்றவங்க கிட்ட தான் அந்த பெண் வந்து சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து நம்பிக்கை குடுக்கணும். ஒருவேளை உனக்கு இந்த வாழ்க்கைய உன்னால சரி பண்ண முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணலாம். அப்படி முடியாத பட்சத்துல, வந்து தனியா வந்து நீ இருக்கணும் அப்படின்றதுனால, உனக்கு நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, ஒரு பெண்ண பெத்தவங்களுமே வந்து சொல்லணும். இப்ப வந்து குழந்தைகள வளர்க்குறதே வந்து எப்படி வளர்க்குறாங்கன்னா, எல்லாமே செஞ்சு குடுத்துடுறேன். நான் வந்து ஃபினான்ஷியலா நான் எல்லாமே பண்ணி வச்சுடுறேன். நான் என் குழந்தைக்கு தேவையான எல்லாமே நான் வாங்கி குடுத்துடுறேன். அது வந்து ஒரு சரியான வளர்ப்பா இருக்காது. யாருமே இல்லன்னாலும் ஒரு பொண்ணோ, ஒரு பையனோ தற்சார்போட வளர்க்குறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆ தோல்விகள் கண்டு நெறைய பேருக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டனால தற்கொலை செஞ்சுக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அப்ப அந்த அளவுக்கு ஏன் வந்து அவங்கள வந்து வீக்கா வந்து ஏன் வளர்க்குறாங்க அப்படின்றது வந்து ஒரு இது இருக்கு. இந்த சொசைட்டி இது பண்றனால வளர்க்குறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. ஆ என்ன நடந்தாலும் தோல்விய எதிர்கொள்றதுக்கு உண்டான அந்த மனப்பக்குவத்த வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைகளுக்கு வந்து சொல்லி தரணும். அது பெண் குழந்தைகளா இருக்கிற பட்சத்துல, இந்த மாரி உனக்கு வாழ்க்கை சரியில்ல அப்படின்னா, நீ தனியா நின்னு வாழலாம். உனக்கு தேவையான அடுத்து இன்னொரு வாழ்க்கையும் நீ அமைச்சுக்கலாம். இல்ல உனக்கு அது பிடிக்கலன்னா, நீ தனியா இருந்து உன்னோட வாழ்க்கைய வந்து வாழலாம் அப்படின்றத வந்து சொல்லிக் குடுக்கணும். ஏன்னா எல்லா பெண்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்றதுல என்ன வந்து போகுது அப்படின்னா, அந்த பெண்ணோட சுயமரியாதை வந்து போகுது. இப்ப நம்ம முதல் புத்தகத்துல ஒரு வரி எழுதியிருப்பேன். நான் கொண்டது சுயமரியாதை எனக்கு மட்டுமல்ல என் கனவுகளுக்கும் உண்டு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எழுதியிருப்பேன். எனக்கு மட்டும் அது வந்து இருக்கணும்னு அவசியம் இல்ல. என்னோட கனவுக்குமே நான் சுயமரியாதை இருக்கு. ஏன்னா இப்ப நான் ஒரு பெண் வந்து ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா, இப்ப கல்யாணம் ஆன பெண் செய்யணும்னா, அவங்க வீட்ல அதுக்கு போய் அனுமதி கேட்கிற மாதிரிலாம் நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. நீ வந்து படிச்சிருக்க சரி ஓகே. இப்ப நீ வேலைக்கு போனா அவங்க அனுமதி குடுத்தா நீ போ. அவங்க அனுமதி குடுத்தா நீ இது பண்ணுனா, எதுக்கு அந்த அனுமதி வந்து குடுக்கணும்? உன்னோட கனவு, உன்னோட சுயமரியாதை. இத வந்து ஒரு தடவையும் சுயமரியாதை விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தா, அந்த பெண் வந்து எப்படி வந்து வாழ முடியும்? பெண்ணுன்னே கிடையாது. அது யாரா வேணா இருக்கலாம். அந்த சுயமரியாதை போய் தான் ஒரு இடத்துல வாழணும் அப்படின்றம்போது, அவங்களுடைய அதுதான் வந்து இந்த மாதிரியான விபரீதங்களுக்கெல்லாம் காரணமா இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன். ஸோ பெண்கள் வந்து அவங்க பெற்றோர்களும் இதற்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்றது தான். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம் இப்போதைக்கு. சமூகம் சார்ந்த ஒரு எழுத்தாளரா உங்களோட கருத்துக்களை நிதானமாகவும், தெளிவாகவும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஓகேங்களா? இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஈத்தமிழ் நியூஸை ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். நமது ஈத்தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.